กรรมการนะครับเวลาเลยไปเยอะแล้วนะครับஇப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த கால்பந்தாட்ட போட்டி பேங்காக்கில் இருக்கிற பிரபலமான பழமை வாய்ந்த 4 பள்ளிவாசலுக்கு இடையிலான ஒரு கால்பந்தாட்ட போட்டி தான். வருஷம் ஒரு தடவை இந்த கால்பந்தாட்ட போட்டி நடக்குது. இது மட்டும் இல்லாமல் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டி, எல்லா வயசுலையும் விளையாடக்கூடிய ஓட்டப்பந்தயம் விளையாட்டு போட்டிகளுமே நடக்கிறது. பான்குருவா, தாருல் அமான், ஹாரூன், மஹானாட் இந்த 4 பள்ளிகளுமே நம்முடைய இந்த MBK சியாம் சென்டருக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்குது. இந்த பள்ளிவாசல்கள் எல்லாமே 100 வருஷத்துக்கு மேலான அந்த பழமையான பள்ளிவாசல் என்றே சொல்லலாம். அந்த பள்ளிவாசல் உள்ளவங்க வருஷம் தன்னுடைய அந்த ஏரியா முகல்லா மக்களுக்காக வேண்டி விளையாட்டில் ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்து அவங்கள வந்து சந்திக்க வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சாப்பாடு, ஜூஸ் எல்லாமே அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. விளையாட்டு நடக்கக்கூடிய அந்த மைதானம் பேங்காக் நேஷனல் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்க தெப்செடியன் கிரவுண்டில் வந்து விளையாட்டு போட்டிகள் எல்லாமே சிறப்பாக நடக்குது.ต้น3 คนนะครับเลท4 คนนะครับเลท53 คนนะครับสีเขียวนี่คือเลทได้ยังเอาสีชมพูไปฉีกเลยใส่ไปแล้วฉีกเลยสีชมพูไปเลยไม่ได้เอาบางสายง่ายวันนี้ไม่ได้ครับวันนี้โยนஅணி வீரர்களுடைய வயசை பாருங்க, எல்லாருமே 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் அந்த கால்பந்தாட்ட போட்டியில கலந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் 50 வயசுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க, எல்லா மக்களையும் பாருங்க, உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 60 வயசுக்கு மேல விளையாட முடியுமா? அவங்க விளையாட்டு போட்டியே விளையாடுறாங்க. உண்மையிலேயே அந்த மக்களை நம்ம வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மக்கள் வயசானவங்களா இருந்தாலும் சரி, தினமும் உங்களுடைய நேரத்தை வந்து மைதானத்துல நேரத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இன்னும் ஆரோக்கியமா இருக்கும். 50-60 வயசுக்கு மேற்பட்ட கால்பந்தாட்ட வீரர்கள் எல்லாருமே இங்க விளையாட தான் வந்திருக்கிறாங்க. மேட்சை பார்க்க வரல. ஒரு பக்கம் இவங்க பேரம் பேத்திங்க கண்டவங்க அவங்களுடைய பேரன் பிள்ளைகள்லாம் வந்து இங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க.ที่ 1